ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் வாழ்ந்துருக்கிற மொத்த வாழ்க்கையே ஒரு ஃபேக்கான வாழ்க்கை. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ், உங்கள் ஸ்கூல் லைஃப், உங்கள் காலேஜ் லைஃப் எல்லாமே ஒரு ஃபேக்கான விஷயம். உங்களை தவிர உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு ஆக்டர்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலில் 24/7 வெளியே இருக்கிற ஒரிஜினல் வேர்ல்டுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டில் வந்த மூவி தான் நம்ம ஜிம் கேரி நடித்த த ட்ரூமேன் ஷோ. ஜிம் கேரி குழந்தைலேருந்து வளர்கிற வரைக்கும் அவர் போன வேலை, அவர் பண்ண லவ், அவர் பண்ண மேரேஜ் எல்லாமே ஒரு ஃபேக்கான விஷயம். ஜிம் கேரியை வச்சு ஒரு செட்டுக்குள்ளே 24/7 வெளியில் இருக்கிற வேர்ல்டுக்கு ஒரு ஷோவாக, அதாவது ஒரு பிக் பாஸ் ஷோ எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி ஜிம் கேரியை வச்சு அவரோட லைஃப் ஸ்டைலை 24/7 வெளியே ஒரு சேனல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேஸ் போக போக ஜிம் கேரிக்கு சில விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. அதை பார்த்து அவர் சின்னஸாக டவுட் ஸ்டார்ட் ஆகுது. இது தெரியாத ஜிம் கேரி அவரை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமே உண்மையான விஷயம்னு நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருப்பார். எப்படியோ நம்ம செட்டுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேரி ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச உடனே அவர் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. அதாவது அவர் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையும் ஒரு செட்டுக்குள்ளேயே அடங்கிருச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரொம்பவும் அப்செட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கிறாரா இல்லை அந்த அவுட்டர் வேர்ல்டுக்கு போகிறாரா அப்படின்றது தான் இந்த கிளைமேக்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக த ட்ரூமேன் ஷோவை ட்ரை பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.